இந்திய தேசத்தை காக்கிற வீரர்கள் எல்லையில் நிறைந்திருப்பார். நாட்டினை காசுக்கு காட்டிய கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார். உதயநிதியின் குப்பை பேச்சு. அண்ணாமலை பதிவு. இன்று திமுக மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதை பற்றி சிலர் கூறுவது, அதாவது திமுக ஆதரவாளர்கள் கூறுவது, உதயநிதி அவர்களை கைது செய்து இருக்க கூடாது, மாறாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அதன் பின் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அடுத்த நடவடிக்கைகளை எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அதை விடுத்து முதல் கட்டமாகவே கைது என்பது தவறு என்று ஒரு சிலர், அதிலும் திமுகவை சார்ந்தவர்கள் கூறி வருகிறார்கள். மேலும் பலர் கூறுவது, உதயநிதி அவர்கள் ஒரு பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர். மேடையில் பேசும்போது தான் யார், எந்த பொறுப்பில் உள்ளோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்றும் பலர் தங்கள் கருத்தை கூறி வரும் நிலையில், மேலும் பலர் கூறுவது என்னவென்றால், தற்போது முதல்வராக உள்ள விஜய் அவர்கள் வாயை திறந்து எதுவும் பேசுவதில்லை. அதிலும் முக்கியமாக செய்தியாளர்களிடம் எந்த பேட்டியும் கொடுப்பதில்லை. மொத்தத்தில் முதல்வர் மௌனமாகவே உள்ளார் என்ற கருத்து உள்ள நிலையில், திமுகவினரோ விஜய் வாய் திறக்காதவர், ஆனால் நான் அவரை போன்று அல்ல, நான் நன்றாக பேசுவேன், பேச்சு திறமை என்னிடம் உள்ளது, இப்போது பேசுகிறேன் பாருங்கள் என்று துணிந்து ஏதேதோ பேச முயலும் போதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாய்விட்டு தன்னை அறியாமல் பேசிவிட வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. சரி, முதல்வர் விஜய் வாய் திறந்து பேசாதவர் என்றால் உதயநிதி அவர்கள் அவ்வளவு பேச்சு திறமை உள்ளவரா என்றால் அவரின் தந்தை முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அளவிற்கு இல்லை. அதே போல் மு.க. ஸ்டாலின் அவர்களை விட அவரின் தந்தை முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்களின் பேச்சு திறன் என்பது மிகவும் மாறுபட்டு இருக்கும். திறமையாகவும் அவர் பேசுவார். ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், விஜய் அவர்கள் பேசுவதில்லை, ஆனால் நான் பேசுவேன், நன்றாக பேசுவேன் எனும் ஒருவித புரிதலால் தான் ஏதேதோ பேசிவிட வழி வகுக்கின்றது. மேடையில் பேசும்போது உதயநிதி அவர்கள் காவிரி நீர் தமிழகத்திற்கு கொண்டு வர முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்து பேசி வரும் போது, மேடையின் எதிரே சூழ்ந்திருந்த திமுக தொண்டர்கள் திரிஷா என்ற பெயரை கூறி ஏதோ சொல்கிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். அப்போது ஓர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன கூறியிருக்கலாம், நாம் காவேரி நீர் பிரச்சனைக்காக போராடி கொண்டுள்ளோம், இங்கே போராட்டத்திற்கு தொடர்பில்லாமல் எதையும் பேச வேண்டாம் என்று கூறி போராட்டத்தை மட்டும் வழிநடத்தி சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் திரிஷா என்று கூறுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை சிறிது வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வது போன்று சிறிது புன்னகித்த முகத்துடன், எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், இல்ல நான் காவிரிய சொன்னேன் என்று அவர் பேசியதை கேட்கும் போதே இவர் என்ன பேசுகிறார், என்ன கூற வருகிறார், என்ன கூறினார், எந்த அர்த்தத்தில் கூறுகிறார் என்ற கேள்வியை அந்த நிமிடமே நமக்குள் யோசிக்க வைக்கிறது. உதயநிதி அவர்கள் பேசியதை நாம் ஏற்கனவே பல முறை பார்த்திருப்போம். இப்போது ஒரு முறை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். உதயநிதி அவர்களின் பேச்சை கேட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிவிட்டுள்ளார் என்பதை பார்ப்பதற்கு முன், நண்பர்களே, நீங்கள் கூறுங்கள், உதயநிதி அவர்கள் பேசியதை குறித்து உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நேற்று அண்ணாமலை அவர்கள் வீத லீடர் அமைப்பின் சார்பில் வைகை ஆற்றின் கரையில் இருந்து கழிவு மற்றும் குப்பைகளை அதாவது மாசுக்களை அகற்றி சுத்தம் செய்தார் என்பது நாம் அறிவோம். தான் வைகை ஆற்றை சுத்தம் செய்யும் போது தன் மனதில் ஏற்பட்டதை எடுத்துக்காட்டாக வைத்து உதயநிதி அவர்களின் பேச்சை மேற்கோள் காட்டி உதயநிதி அவர்களின் பேச்சை குப்பை பேச்சு அதாவது மாசு நிறைந்த பேச்சு என்று குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார் அண்ணாமலை. அந்த பதிவை அவர் மிகவும் எளிமையாக கூறி தனது வேதனை நிறைந்த வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில் குறிப்பிட்டுள்ளார். இதோ அவர் என்ன பதிவிட்டுள்ளார் என்பதை பார்ப்போம். நேற்று வைகை ஆற்றை சுத்தம் செய்யும் போது இதை விட மோசமான மாசு இருக்க முடியுமா என்று அப்போது என் எண்ணத்தில் ஓடியது. ஆனால் மறுநாள் திரு உதயநிதி அவர்களின் பேச்சை கேட்டேன். இவ்வாறு தன் பதிவை முடித்துள்ள அண்ணாமலை அதன் பின் எதையும் கூற முடியாத நிலையில் தான் இருப்பதை அதாவது உதயநிதி அவர்களின் பேச்சை இதை விட யாரும் கொச்சையாக பேச முடியாது, அதை பற்றி தன்னால் எதுவும் மேலும் கூற முடியவில்லை, அப்படிப்பட்ட ஓர் பேச்சை உதயநிதி அவர்கள் பேசியுள்ளார் என்பதைத்தான் அண்ணாமலை தன்னுடைய பதிவில் கூட உதயநிதி அவர்களின் பேச்சை கேட்டு தன் வேதனையை கூட கூற முடியவில்லை என்றுதான் அண்ணாமலை நினைக்கிறார் என்று நமக்கு புரிகிறது. நண்பர்களே, மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், உதயநிதி அவர்களின் பேச்சை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவில் நாம் பேசியிருப்பது சரி என்று நீங்கள் நினைத்தால் உடனே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேர செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற பல செய்திகள் அடங்கிய வீடியோக்கள் உங்களை வந்து சேர நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன. இந்திய தேசத்தை காக்கும் வீரர்கள் எல்லையில் நிறைந்திருப்பார். காட்டிய கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார்.